हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 32. ஹரிஹி சர்வேஷு பூதேஷு பகவானாஸ்த ஈஸ்வர இதி பூதானி மனசா காமைஸ்தை சாதுமானயேத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஹரி பரமபுருஷ பகவான், சர்வேஷு எல்லா, பூதேஷு ஜீவராசிகளிலும், பகவான் முழுமுதற் கடவுளாகிய, ஆஸ்தே இருக்கிறார், ஈஸ்வர பரம ஆளுநரான, இதி இவ்வாறு, பூத்தானி அனைத்து ஜீவராசிகளும், மனசா இத்தகைய அறிவினால், காமை ஆசைகளினால், தை அந்த, சாதுமானையே உயர்வாக மதிக்க வேண்டும். டிரான்ஸ்லேஷன். ஒருவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒவ்வொருவருடைய இதயத்திலும் குடியிருக்கும் பரமாத்மாவாக எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறாக ஒவ்வொரு ஜீவராசியின் நிலைக்கும் அல்லது தோற்றத்திற்கும் ஏற்ப ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒருவன் மரியாதை செலுத்த வேண்டும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரிஹி சர்வேஷு பூதேஷு. இந்த கூற்று சில சமயங்களில் யோக்கியமற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீஹரி ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் இருப்பதால் ஒவ்வொரு ஜீவராசியும் ஹரியே என்று அவர்கள் தவறான முடிவுக்கு வருகிறார்கள். இத்தகைய முட்டாள்கள் ஜீவாத்மாவிற்கும் ஒவ்வொரு உடலிலும் உள்ள பரமாத்மாவிற்கும் இடையில் வேறுபாட்டை காண்பதில்லை. ஆத்மாவானது ஜீவராசி ஆகும். அது பரமாத்மாவிலிருந்து கண்டிப்பாக வேறுபட்டதாகும். எனவே ஹரிஹி சர்வேஷு பூதேஷு என்ற வாக்கியம் ஆத்மாவானது பரமாத்மாவின் ஒரு பின்ன பகுதி என்ற போதிலும் பகவான் ஸ்ரீஹரி ஆத்மாவாக இல்லாமல் பரமாத்மாவாக ஜீவராசிகளின் இதயங்களில் இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு ஜீவராசியிலும் இருக்கும் பரமாத்மாவிற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதையே குறிக்கிறது. ஒவ்வொரு ஜீவராசியையும் பரமாத்மா என்று ஒருவன் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சில சமயங்களில் யோக்கியமற்றவர்கள் ஒரு ஜீவராசியை தரித்திர நாராயணன், சுவாமி நாராயணன், இந்த நாராயணன், அந்த நாராயணன் என்றெல்லாம் அழைக்கிறார்கள். ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் நாராயணர் இருக்கிறார் என்றாலும் ஜீவராசி ஒருபோதும் நாராயணர் ஆவதில்லை என்பதை தெளிவாக ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 32 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.